ओम संकटनाशन गणेशस्तोत्रम्। नारद उवाच प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरे नित्यम् आयुष्कामार्थसिद्धये। प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजं च धूम्रवर्णं प्रकाष्ठमं नवमं बालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिशन्त्यं यः पठे नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरं प्रभो। विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं। जपेत् गणपतिस्तोत्रं षट्भिर्मासे फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः। अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वाः गणेशस्य प्रसादतः। इति श्रीनारदपुराणे संकटनाशन गणेशस्तोत्रं सम्पूर्णम्। அத்வைத சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த அத்வைதம்னா என்ன, இந்த அத்வைத சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்த இந்த குரு பரம்பரை என்ன, இந்த குரு பரம்பரை நமக்கு எங்கிருந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தாங்க. குரு பரம்பரை சதாசிவம். அந்த சதாசிவத்தை கிட்ட இருந்துதான் நமக்கு இந்த குரு பரம்பரையானது தொடர் சங்கிலிப்போட வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு அடுத்தது தட்சிணாமூர்த்திக்கு அப்புறமா இன்னைக்கு நம்மளுடைய சுவாமி சங்கரானந்தா அவர்கள் வரைக்கும் இந்த சாஸ்திரமானது மரபு கெடாமல் அத்வைதத்திற்கு ஹானி வராமல் அனிர்மோட்சங்க அதாவது மோட்சத்துக்கு ஒரு ஹானி வராத பிரசங்கத்தையும் நம்மளுடைய குரு பரம்பரை நமக்கு கொடுத்துட்டு வராங்க. அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் நமக்கு எல்லாம் கிடைச்சதுனாலதான் இன்னைக்கும் நாம இந்த அத்வைத சாஸ்திரம் அத்வைதம் நமக்கு தெரியாட்டாலும் மோட்சத்தை கொடுக்குற ஒரு ஏதோ ஒரு ஆன்மீகம் நடக்குது. மோட்சத்தை கொடுக்கறதுக்காகவும் நமக்கு முக்கிய கொடுக்கறதுக்காகவும் நமக்கு இன்னும் அந்த பரம்பரை இருக்குதுங்கிற அந்த ஒரு எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட குரு பரம்பரை இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கும்போது என்னதெல்லாம் பல காலத்துல இது நமக்கு சாத்தியமான கூட இருந்தது. ஆனால் அது சாத்தியம்ல நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டி இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பரம்பரைக்கும் இது வரைக்கும் நம்ம அந்த பரம்பரையில அதை கொண்டு வந்து சேர்த்த அந்த அத்வைத சாஸ்திரத்துக்கும் நம்ம எல்லாரும் பெரிய கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். அதுல நம்ம சுவாமி எப்படி இந்த அத்வைத இந்த மரபுல வந்து நமக்கெல்லாம் இந்த மோட்சத்தை கொடுத்தாருன்னா, முதல்ல சுவாமி பிஎஸ்டி காலேஜ் அந்த பேராசிரியராக பணிபுரிஞ்சு அப்புறம் நிறைய இந்த அந்த ஞானவாணி சங்கமம் அப்புறம் கலைக்கதை போன்ற இந்த பத்திரிகை கலைக்கதை போன்ற இந்த பத்திரிகையில 15-20 வருஷங்களுக்கு மேல சுவாமி பணியாற்றிருக்காங்க. ஞானவாணி சங்கமம் பொது மக்களுக்கான ஆன்மீக அறிவியல் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலும் சுவாமி எல்லாருக்கும் எந்தெந்த கேள்வி எந்த நேரத்துல கேட்டாலும் அதுக்கு பின்தங்க நேரமே தடையே இல்லாம உடனுக்குடன் எல்லாத்துக்குமான அந்த பதிவுகளை சொல்லி எல்லாரும் மனசுலையும் அன்றே ஆன்மீகத்தையும் அறிவியலையும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் உண்மையாகவும் நம்ம சுவாமி எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம சுவாமியினுடைய தொடர்ந்து இந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கிறதும் கிரந்தங்கள் எடுக்கிறதும் அப்புறம் உபனிஷத்துக்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது சுவாமி இடைவிடாம இந்த காலங்கள் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு மழுமிச்ச மெட்டையில
ஆத்ம வித்யாலயம் அப்படிங்கிற ஆசிரமம் வரணும்னு சுவாமியுடைய மனசுல சித்தமானதுனால அந்த சித்தத்தை முழு வழியா அதை செவி கொடுத்து, இப்படி ராமனுக்கு ஆஞ்சநேயர் செவி கொடுத்து, ராமா நீங்கள் கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொல்லுக்கு மாறாக நடக்க முடியாத ஒரு ஆஞ்சநேயர் போல நமக்கு காந்திநாதன் சார் வந்து அமைஞ்சு இந்த ஆசிரம பணிகளையும், அப்புறம் காந்திநாதன் சார் கூட இன்னும் காந்திநாதன் சார் இங்க இருக்காரு, இவங்க காந்திநாதன் சார், இவங்க கூட இன்னும் பல நம்மளுடைய சுவாமியுடைய ஸ்டூடெண்ட் எல்லாரும் சேர்ந்து சுவாமியுடைய விருப்பப்படி அவங்க ஆத்ம வித்யாலயம் வந்து ஆசிரமம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆசிரம அமைப்புக்கு அப்புறமா சுவாமி தொடர்ந்து ஆசிரமத்துல 3 நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஆசிரமத்துல இருந்து எல்லாத்துக்கும் இந்த அத்வைத சாஸ்திரத்தை எந்த வழியில வந்த சாஸ்திரங்கள், எந்த வழியில வந்த கிரந்தங்களா இருந்தாலும் அது சுவாமி எப்படி ஒரு துவைதம் இல்லாத, பயம் இல்லாத மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிரசங்கமா மாற்றி கொடுக்கணுமோ அப்படின்னு சுவாமி அதை நமக்கு ரொம்ப அற்புதமா அந்த ஆசிரமத்துல கொடுத்துருக்கிறாங்க. ஆனா ஆசிரமம் மட்டுமே நாம் இருந்தா போதுமா? குழந்தைங்களை எல்லாம் நம்மளாக வெளியே போய் பார்க்கணும், எத்தனையோ பேர் வர முடியாம இருப்பாங்களேன்னு சொல்லி சுவாமி வந்து சமீப காலமா ஒரு சில ஊர்களுக்கு உள்ள மாதிரி தெரிஞ்ச குழந்தைங்க எல்லாம் இருக்கிற இடத்துல ஒவ்வொரு இந்த மாதிரி சத்சங்கங்கள் எல்லாம் போய் சுவாமி நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி முதல்ல சென்னையில சுவாமி ஒரு முறை சென்னையில போய் எடுத்துட்டு வந்தாங்க. அடுத்த முறையா பவ்யா உடனே அதை பார்த்துட்டு அம்மா அடுத்த முறை கட்டாயம் நம்ம வீட்டுலதான் பண்ணியாகும், சென்னையில வந்த உடனே போன் அடிச்சுட்டாங்க. அப்புறம் சரின்னு சொல்லி சுவாமி அடுத்ததான் இங்கே அடுத்த வாரத்துல ஆகஸ்ட் 3ஆம் தேதி இங்க தஞ்சாவூர் அங்க நடக்குது. எப்படி மகான்கள் எல்லாம் தேடி போய் அந்த கருணையும் தன்னை அறியக்கூடிய அறிவையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனா நாம அதை அவங்க கொடுக்கறதுக்கு மேல சதியா இருந்து பக்தியோட இருந்து இந்த மோட்சத்தை தரக்கூடிய இந்த சாஸ்திரத்தையும் குருவையும் நம்ம சிரதையோடையும் பரிவோடையும் நமஸ்காரம் செய்துட்டு இதை நம்ம பெற்றுக்கணும். அப்படிப்பட்ட குரு எப்படிப்பட்டவர், அந்த குருவனுடைய தேவை என்ன, அந்த தேவையை நம்ம எப்ப அடைஞ்சுக்கலாம், இப்பவே அடைஞ்சுக்கலாமா அல்லது இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு அடைஞ்சுக்கலாமா அப்படிங்கிறதையெல்லாம் ஆச்சாரியர் சுரேஷ் குரு மகிமா அப்படிங்கிற ஒரு தலைப்புல சுவாமி குரு, அதாவது சுவாமிக்கு மட்டும் இல்லாம இந்த குரு பரம்பரைக்கு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு மகிமை இருக்குதுங்கிறத ஆச்சாரியர் சுரேஷ் ஒரு சின்ன உரையை கொடுப்பாரு. அந்த உரைக்கு அப்புறமா நம்ம எல்லாருக்கும் ஒரு டீ பிரேக் எடுத்துட்டு அப்புறம் சட்டன பண்ண சுவாமியோட ஸ்பீச்சை நம்ம சத்சங்க ஆரம்பிச்சுக்கலாம். சுரேஷ் ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देव त्वमेव सर्वं मम देव। जय गुरु सद्गुरु महाराज की जय। இந்த அறிமுக உரைக்கு அனுமதி வழங்கிய நம்முடைய குருவை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இந்த அறிமுக வகுப்புக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு குரு மகிமை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதனுடைய மகத்துவம், இந்த மகிமை இது நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா அது நமக்கு தேவையா இருக்கும். ஒரு பொருள் நமக்கு தேவையா இருந்தால் மட்டும்தான் அது மகத்துவம் மிக்கதா இல்லையாங்கிறதையே நம்ம முடிவு செய்யணும். ரெண்டாவது அது எப்போ தேவை. சில பொருள் நமக்கு தேவைப்படலாம், ஆனால் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுவோம். சில பேர் நமக்கு ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்லாம் கேட்பாங்க. இப்போதைக்கு எனக்கு வேண்டாங்க, எனக்கு வேணும்னா நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி நம்ம பக்கத்துலேயே இருக்கு. இதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியல. எப்போ தெரியும்? பாலைவனத்தில் நம்ம மாட்டியிருக்கோம், தண்ணி இல்லாமல் இருக்கும். அந்த சமயத்தில் நமக்கு தண்ணீருடைய மகத்துவங்கிறது புரியும். அப்போ குருவனுடைய தேவை அது நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும். குருவனுடைய தேவை எனக்கு இப்பவே தேவைப்படுது அப்படிங்கிறதும் தெரியும். இந்த ரெண்டும் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா குருவனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். இந்த கருத்துக்களை நம்ம மனசுல வச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட விசாரத்துக்கு போகலாம். இப்போ மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய
ஒற்றுமை மற்றும் வேறுபாடு. இதை பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்லுது. இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு நேரம் இல்லை, அதனால நம்ம சுருக்கமா பார்க்கலாம். இப்போ மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, ஆகாரம், பயம், நித்ரா மற்றும் மைதுனம். ஆகாரம்னா உணவு அருந்துதல், நம்மளும் சாப்பிட்றோம், மிருகங்களும் சாப்பிடுது. அப்புறம் பயம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் நித்ரா, நித்ரா அப்படின்னா உறக்கம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மைதுனம், மைதுனம்னா இனப்பெருக்கம். இதை மிருகங்களும் செய்யுது, மனுஷங்களும் செய்யறாங்க. இதுல மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்தெந்த வேறுபாடும் கிடையாது. பிறகு எந்த விஷயத்தில் மனிதனுக்கும் மிருகத்திற்கும் வேறுபாடு என்றால் புத்தி, புத்தி என்று சொல்லப்படுகிறது. இப்போ புத்தியில தான் வேறுபாடு அப்படின்னா, புத்தியில என்ன விசேஷம்? நம்ம 4 விசேஷங்கள் பார்க்க போறோம். இந்த 4 விசேஷங்கள் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, மனிதனால மட்டும்தான் உறவுகளை அமைச்சுக்க முடியும். ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது மனிதனால மட்டும்தான் முடியும். இது முதல் விஷயம். மிருகங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஆனா அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும். ஆனா மனிதர்களுக்கு அப்படி இல்லை, காலம் முழுக்க அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். முதலாவது உறவுகளை அமைக்கப்படுதல். இரண்டாவது தர்ம அதர்ம ஞானம். இதுவும் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. மிருகங்களுக்கு இது தர்மம் இது அதர்மம் அப்படிங்கிறது தெரியாது. அடுத்தது மூன்றாவது, எது உண்மை எது பொய், சத்தியம் அசத்தியம், இது பற்றிய ஞானம். மனிதர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும். மிருகங்களுக்கு இவங்ககிட்ட போகக்கூடாது, இவன் பொய் சொல்லுவான் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அடுத்து நாலாவது, தன்னை அறிதல். இந்த தன்னை அறிதல் அப்படிங்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. எந்த ஒரு நாய்க்கும் தன் நாய் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ எந்த மிருகமுமே இப்போ ஒரு யானை இருக்கு அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்க தன் யானைங்கிறதே தெரியாம தான் வாழ்ந்துருக்கு. மனிதர்கள் அப்படி கிடையாது. அப்போ இந்த 4 விஷயங்கள் புத்தியில் இருக்கக்கூடிய விசேஷம் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இந்த விசேஷம் இருக்கிறதுனால என்ன நன்மைகள்? இது தெரிஞ்சாதான் நம்ம அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த புத்தி இருக்கிறதுனாலதான் மனிதன் விசேஷமானவன் அப்படின்னா, இதனால என்னென்ன நன்மைகள் அடையலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா அது தெரிஞ்சாதான் மனிதனா பிறந்திருக்கிறது அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ நன்மைகள் நம்ம பார்க்கலாம். அதுவும் 4 விஷயங்கள். ஒன்று, நான் நிறைய சொல்லலாம், 4 விஷயங்கள் மட்டும் இப்போதைக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஒன்று மனிதனாலதான் மற்ற உயிரினங்களுக்காகவும் அதிகம் அனுபவிக்க முடியும். நம்மளுடைய 5 புலன்கள் இருக்கு. 5 புலன்களை வச்சுட்டும் விதவிதமான இன்பங்களை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ கண்ணை வச்சு நம்ம இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனா இதை தாண்டி இன்பத்துக்காக சினிமா பார்க்குற விஷயங்கள் நம்ம செய்யறோம். காற்றை இசையா மாற்றி அதை ரசிக்கிறோம். மிருகங்கள் எந்த மிருகமும் மியூசிக் கேட்டு ரசிக்கிறது கிடையாது. நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி மிருகம் என்ன சாப்பிட்டது அப்படின்னு எந்த ஒரு மிருகத்தை எடுத்துக்கிட்டாலுமே என்ன சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதைத்தான் இப்பவும் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா மனுஷங்க அப்படி கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இட்லி தோசை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு லக்ஸூரியஸ் ஃபுட், ஆடம்பர உணவா இருந்தது. ஆனா இன்னைக்கு அது கிடையாது. டெய்லியும் சாப்பிட்டு காலையில கூட நிறைய பேர் அதை சாப்பிட்டுக்கலாம். அப்ப அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதுல அதிகமான போகத்தை மனுஷனால அனுபவிக்க முடியுது. இது முதலாவது நன்மை. இரண்டாவது, மனுஷன் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யறார். எப்படி அப்படின்னா, இப்ப மனுஷனை அழிக்கிறதுக்கு எத்தனையோ நோய் கிருமிகள் இருக்கு. மனுஷன் என்ன பண்றான்? அதை அழிச்சிடலாம். இப்போ மிருகங்களை இந்த மாதிரி நோய் கிருமிகள் ஏதாச்சும் தாக்கிச்சு அப்படின்னா மிருகங்களால தாக்கு பிடிக்க முடியறதில்லை. இப்போ மனிதர்களுடைய ஜனத்தொகை மிருகங்களுடைய ஜனத்தொகை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வருஷம் இந்த மிருகங்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிட்டே வருது, மனிதர்களுடைய ஜனத்தொகை கூடிட்டே போகுது. மிருகங்களால சமாளிக்க முடியல மனுஷங்களை. மனுஷன் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யறான். அதனாலதான் மனுஷன் இவ்வளவு தூரம் சர்வை பண்ண முடியுது. எந்த ஒன்று வந்தாலுமே அதை மனுஷன் அதாவது மனுஷன் அழிக்கிறதுக்கு எந்த ஒன்று வந்தாலுமே அதை மனுஷன் அழிச்சிடறான். இது இரண்டாவது நன்மை. மூணாவது, மனுஷன் தான் அதிகமான இன்பத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? இப்போ பிரசன்ட்ல அனுபவிக்கிற இன்பம்ங்கிறது ஒண்ணு. ஃபியூச்சர்ல நான் எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? நான் செத்தாலுமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, பொதுவா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? நல்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீ புண்ணியத்தை சம்பாதி. புண்ணியத்தை சம்பாதிச்சாதான் அந்த புண்ணியம் உனக்கு ஒரு பொருளாக அந்த பொருள் மூலமாக நீ இன்பத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இது தெரிஞ்ச ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? புண்ணியத்தை சம்பாதிப்பான். அப்ப ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதை மனுஷனால மட்டும்தான் பண்ண முடியும், மிருகங்களால பண்ண முடியாது. ஸோ புண்ணியத்தை சம்பாதிச்சு மனிதன் இன்பத்தை நாடுகிறான். இது மனிதனால் மட்டும்தான் முடியும். அடுத்தது நான்காவது, மோட்சம். இந்த மோட்சங்கிறது சில பேருக்கு ஆசை இருக்கும். எல்லா மனிதர்களாலையும் மோட்சம் அடைய முடியும். ஆசை இருக்கிறவங்க அடைவாங்க, அது வேற விஷயம். ஆனால் மனிதனா பிறகுதான் அவனால மோட்சம் அடைய முடியும், மிருகத்தால இருக்க முடியாது. இதெல்லாம் நம்ம நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம்.
இப்ப தீமைகள் என்னென்ன? மனிதன் வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான், இத்தனை நன்மைகள் அடைகிறான், அதே சமயம் என்ன மாதிரியான துயரங்கள் அனுபவிக்கிறான் அப்படிங்கறத பார்க்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். வெறும் இன்பத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் நம்ம எதையுமே கேர் பண்ண மாட்டோம். துயரம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அப்ப என்ன மாதிரியான துயரங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட். நம்ம என்னெல்லாம் நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமோ அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டான விஷயங்கள் வந்து மனுஷன் தான் அனுபவிக்கிறார், மிருகங்களுக்கும் அனுபவிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? அதிகமான போகத்தை, அதிகமான இன்பத்தை மனிதன் மட்டும்தான் அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன? அதிகமான துயரத்தை மனிதன் மட்டும்தான் அனுபவிக்கிறான். எந்த மிருகமும் கவலைப்பட்டு உட்கார்றது கிடையாது. இப்ப இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு வந்து நம்ம எங்கேயாச்சும் சிக்கன் ஷாப்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கோழி எல்லாம் வந்து நிறைய போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஒரு கோழியை பிடிச்சிட்டு போவாங்க, பிடிச்சிட்டு போனா மற்ற கோழியெல்லாம் வந்துட்டு அடுத்து நம்ம தான் அப்படின்னு சொல்லி இருக்குமா? அது பாட்டுக்கு சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு இருக்கோம். அதே மாதிரி மனுஷங்களை போட்டு அடைச்சி வச்சு ஒருத்தனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவன் என்ன பண்ணுவான்? இப்ப சந்தோஷமா சாப்பாடு சாப்பிட்டு இருக்கான்? அது கண்டிப்பா முடியாது. இப்போ வந்து மனிதனுக்கு தான் வந்து மரணம் வந்துருக்கேன் அப்படிங்கிற பயம் இருக்கு, நோய் வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயங்கிறது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. இது முதலாவது. அடுத்தது உலகத்தை ஆட்சி செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னோம். எந்த மனிதன் உலகத்தை ஆட்சி செய்யறானோ அதே மனிதன் தான் என்ன பண்றான்? அடிமைப்பட்டு வாழ்றான். அடிமைப்பட்டு வாழ்றான்னா அடுத்த மனுஷங்களுக்கு அடிமையா இருக்கிறதுங்கிறது வேற. அதையும் தாண்டி இந்த 5 குலங்கள் அதுக்கு அடிமையாகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சிங்கிள் கிளாஸ் டீ நம்மளை வந்து அடிமைப்படுத்தி உட்கார வச்சது. நிறைய பேர் வந்து காலையில எந்திரிக்கும் போது எனக்கு டீ இல்லாம காஃபி இல்லாம நான் எந்திரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெட் காஃபி, அதுவும் பல்லு விளக்குறது கூட அவ்வளவு சோம்பேறி இருக்கும். பல்லு விளக்காம நான் காஃபி குடிப்பேங்கிறத பெருமையா தான் சொல்லிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி காஃபி இல்லாம என்னால யாரும் பார்க்கறாங்க, யாரும் குரூப்ல இருக்கிறாங்க போல. சரி, பரவாயில்ல, மாத்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கிளாஸ் டீ எவ்வளவு இருக்கு? ஒரு 100 ml இருக்குமா, இல்லை 50 ml இருக்குமா? அந்த சின்ன ஒரு டீ காஃபி வந்து நம்மளை அடிமைப்படுத்தி எப்படின்னா இப்ப நம்ம எவ்வளவு தூரம் வந்து இந்த இதனால தீமைகள் அடையலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். அடுத்தது வந்து புண்ணியத்தை சம்பாதிக்க முடியும்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி எதிர்காலத்துல வந்து துன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக இப்பவே வந்து பாவத்தை சேர்க்கறதும் மனுஷன் மட்டும்தான். மிருகங்கள் எதுவும் வந்துட்டு இந்த அது உயர்த்தையும் அனுபவிக்காது, அப்புறம் எப்படி அதை போய் சேகரிக்கும். ஸோ மனிதன் வந்து எப்படி வந்து புண்ணியத்தை சம்பாதிக்க முடியுதோ அதே மாதிரி மனிதனால் பாவத்தையும் சம்பாதிக்க முடியும். அதனால அவன் துயரத்தை அனுபவிக்கிறான். அடுத்தது மோட்சம், இந்த புத்தினால ஏற்படக்கூடிய நன்மை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த மோட்சம் இல்லாம தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இது பேர் என்ன? சம்சாரம். இந்த சம்சாரங்கிற இந்த பந்தமும் மனிதன் அனுபவிக்கிறான். ஸோ இந்த மாதிரி நம்ம தீமைகளை பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா அதுவும் லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? பேசாம மிருகமாவே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு தோணும். இதுக்கும் ட்ரை பண்ணாங்க. 1960களில் சில குரூப் வந்துட்டு ஹிப்பீஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி நம்ம வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மனிதன் வந்து மிருகத்தை காட்டிலும் அதிகமான துயரத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கு வந்து என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க ஒரு தப்பான வழியை சூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, மிருகத்தை மாதிரி நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு துயரம் கிடையாது அப்படின்னு சொல்லி மிருகம் என்ன பண்ணுறதோ அதே மாதிரி நம்மளும் இருக்கலாம். முடி வெட்ட வேண்டாம், நெல் வெட்ட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தாங்க. கடைசியில் வந்து அது செய்தியாக தான் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னா, மனிதன் அப்படின்னு சொல்லி நமக்கு புத்திங்கிறது இருக்கதான் செய்யும். இந்த புத்திங்கிறது வந்து சாய்ஸ் கிடையாது. இந்த புத்தி வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவைப்படலன்னு நீ யூஸ் பண்ணாம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மனிதனாக பிறந்தால் அந்த புத்திங்கிறது இருக்கத்தான் செய்யும். புத்திங்கிறது இருந்தால் அந்த புத்தியில் இருக்கக்கூடிய அந்த 4 விசேஷங்கள் அது இருக்கத்தான் செய்யும். அது இருந்தால் துன்பம் இருக்கத்தான் செய்யும். ஸோ துன்பத்துக்கான அந்த நிவாரணம் அப்படிங்கிறது வந்து மனிதன் மிருகமா மாறணுங்கிறது கிடையாது. மனிதன் வந்து ஃபர்ஸ்ட் மனுஷனா மாறணும், அதுக்கப்புறமா தெய்வமா மாறணும். மனிதனுக்கே தரப்பட்ட இந்த புத்தியை கொண்டு மனிதனால் மட்டும் எதை அடைய முடியுமோ அதை வந்து அடையணும். அப்பதான் மனிதனால சந்தோஷமா இருக்க முடியும். அப்ப இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல வந்து ஜீரண சக்தி அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஜீரண சக்தி இருந்தாதான் வந்துட்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகும். இப்போ ஜீரண சக்தி இருந்துட்டாலே நம்ம ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவு சாப்பிடும் போதுதான் நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி இந்த புத்தி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விதமான சக்தி. அதுல இந்த 4 விசேஷங்கள் நம்ம பார்க்கிறோம். இந்த புத்திங்கிற இந்த சக்திக்கு சரியான அறிவை கொடுக்கும் போது மட்டும்தான், எப்படி வந்து ஜீரண சக்திக்கு சரியான ஆரோக்கியமான உணவு போடும்போது உடலும் ஆரோக்கியமாகுது, அதே மாதிரி இந்த புத்தி என்ற சக்திக்கு சரியான அறிவை புகட்டும் போது நம்ம வந்து ஏற்கனவே 4 நன்மைகள் பார்க்க முடியும். இந்த மாதிரியான நன்மைகளை வந்து மனிதன் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட அறிவை தான் நம்முடைய குருவாக நமக்கு புகட்டுகிறார். இப்போ இந்த புத்தியினுடைய விசேஷம் சொல்லி நாளை பார்க்க முடியும். அதை மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உறவுகளை அமைத்துக் கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம். 2வது தர்ம அதர்ம ஞானம் அப்படின்னு பார்த்தோம்.
மூணாவது வந்து சத்தியம் அசத்தியம் பற்றிய ஞானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாலாவது வந்துட்டு தன்னை அறிதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த உறவுகளை அமைத்துக் கொள்ளுதல் இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து ஞானிக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப், இன்னொன்னு வந்துட்டு அஞ்ஞானிக்குமான ரிலேஷன்ஷிப், மூணாவது வந்துட்டு ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான ரிலேஷன்ஷிப். இதுல ஃபர்ஸ்ட் வந்து ஞானிக்குமான ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவராலதான் எனக்கு நல்லது நடக்குது, இவராலதான் எனக்கு கெட்டது நடக்குது, எனக்கு நடக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் இவர்னாலதான், நான் சந்திக்கக்கூடிய அத்தனை இன்பங்களுக்கும் காரணம் இவர் தான். இப்படி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் அவங்ககிட்ட இருக்காது. அதே மாதிரி இவர் வந்து என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே வந்து ரொம்ப உயரமான ஒரு உறவுமுறை. ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த குறையும் கிடையாது. என்னுடைய குறையை நீக்கிறதுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒன்றுக்கும் சக்தி கிடையாது. ஏன்னா நான் குறைகள் அற்றேன். இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது மிக உயர்வானதாக இருக்கு. இது ஞானிக்குமான ரிலேஷன்ஷிப். இப்போ அஞ்ஞானிக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஞானி வந்து குறைகள் இல்லாம இருப்பான் அப்படின்னா, அப்ப அஞ்ஞானி எப்படி இருப்பான்? குறைகளோட இருப்பான். அப்ப எந்த ரிலேஷன்ஷிப் அவன் ஃபார்ம் பண்ணாலுமே இவர்னால என்னுடைய குறை தீரும் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து அவன் ஃபார்ம் பண்ணுவான். இப்போ வந்து இந்த பெட்டர் ஹாஃப் இப்படி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு வந்து இப்போ பெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க, பொண்ணுக்கு பையன் மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்க ஹாஃப் ஆமா, அதே மாதிரி அவங்களும் ஹாஃப் ஆமா, ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டா 1 ஃபுல் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் வந்து இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயிருக்கு. என்னன்னா இவங்க வந்து இந்த பிளஸ் எப்படி இருக்கும் இல்லையா, இந்த பிளஸ் கொஞ்சம் இப்படி சாஞ்சு மல்டிப்ளை ஆயிருக்கு. அதாவது ஹாஃப் இன்டூ ஹாஃப், அது வந்து கால், அரையும் கூட்டணும் அப்படின்னா 1, அதே அரையும் பெருக்கணும் அப்படின்னா கால், இருக்கிறதும் போயிடும். எப்படி போகுது அப்படின்னா, ஏற்கனவே இவன் குறையோட இருக்கான், இவன் வந்து இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டா என்னுடைய குறைகளை தீர்த்து வைப்பா அப்படின்னு சொல்லி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி இவளும் குறையோட இருக்கா, இவனை கல்யாணம் பண்ணிட்டா என்னுடைய குறைகளை தீர்ந்துடும் சொல்லி இவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்போ ஒவ்வொரு தடவையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னுடைய குறையை வந்து இவன் தீர்த்து வைப்பான்னு சொல்லி தான் அந்த டிரான்சாக்ஷனே பண்ணுவாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு இடத்துல புரிஞ்சிடும், நம்ம குறையை தீர்த்துக்கிறதுக்கு இவங்கிட்ட வந்தா இவன் குறையை நம்ம தீர்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே தான் அவனுக்கும். இப்படி இருந்தால் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், கடைசி வரைக்கும் வந்து பிக்கல் புழுங்களாக தான் போகும். இந்த பிக்கல் புழுங்கல் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஞானி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். இப்போ அடுத்தது வந்துட்டு ஞானிக்கும் அஞ்ஞானிக்குமான ரிலேஷன்ஷிப். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஞானி எப்படி இருப்பாருன்னு பார்த்துட்டோம், அஞ்ஞானி எப்படி இருப்பாருன்னு பார்த்தோம். இவருக்கு குறையே இருக்காது, இவருக்கு வந்து குறை இருக்கும். இப்போ இவங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்றாங்க. இப்படி ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் இவன் வந்து குறைகளோட இருக்கான் இல்லையா, அவர்கிட்ட போய் தன்னுடைய குறைகளை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவான். எனக்கு எடுத்து எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு சொல்லி அவன் கேட்க மாட்டான். அவன் வந்து தன்னுடைய குறைகளை சொல்லி அந்த குறைகளுக்கான சொல்யூஷன் கொடுங்க, இப்படிதான் வந்துட்டு கேட்பான். அப்போ இப்படி வரவன் வந்து டிவோட்டியா தான் ஃபர்ஸ்ட் வருவான். இப்படிப்பட்டவங்க வந்து சுகார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் வந்து சுகத்தை நாடி குருவினுடைய உபதேசத்தை கேட்கிறான். இப்போ இப்படி கேட்டுட்டு இவனுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபீல் வரும், என்ன அப்படின்னா ஃபீல் அட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படின்னா, இவர்கிட்ட நான் எப்படி வேணா இருந்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த கல்யாண விசேஷம் வெயில் காலத்தில் வச்சா எப்படி இருக்கும், இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம், அதுவும் சென்னையில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம நல்லா வந்து கோட் சூட்டோட கொஞ்சம் கண்டால காட்டிக்கணும் இல்லையா, அதனால கோட் சூட்டோட நல்லா ஷூ எல்லாம் மாட்டிட்டு போகிறோம். நல்லா அந்த மத்தியான வெயில்ல நம்ம அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்கும், ஷார்ட்ஸ் போட்டுட்டு லேடிஸாக இருந்தால் நைட்டிஸ் இந்த மாதிரி போட்டு தான் இருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் போயிருப்போமா, போக மாட்டோம். ஆனால் வீட்டுக்குள்ள அந்த ட்ரெஸ்ஸோட நம்மளால இருக்க முடியுது. ஏன் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸோட என்னை எல்லாரும் ஏற்றுக்குவாங்க, நான் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஃபீல் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபீல் வந்து நமக்கு குருவிட்ட இருக்கும். இவர் வந்து எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்குவாரு, இவர்கிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா மற்றவங்க தான் வந்துட்டு என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ரகசியங்கள்லாம் சொல்லிட்டு அவன் என்ன நினைச்சிருவானோ, இவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும், இவர்கிட்ட வந்துட்டு தெரியாதனமா அப்படி பேசிட்டா நாளைக்கு பெரிய பிரச்சனையானா என்ன பண்றது அப்படிங்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நம்ம குரு கிட்ட இருக்காரு. குரு வந்து நம்ம கிட்ட வந்துட்டு இவன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே மாட்டார். எப்படி இருந்தாலுமே நம்ம ஏற்றுக்குவோம். ஸோ இது வரும்போது நமக்கு அவர் கூட பேசுறதுக்கு, அவர் கூட பழகிறதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும் இல்லையா. நம்ம தப்பே பண்ணியிருந்தாலுமே அந்த தப்பை வந்து நம்ம திருத்திக்கணும்னு மனசு வச்சா போதும், அவர் எப்படியும் நம்ம வந்து வழிநடத்தி கொண்டு வந்துடுவார். அப்போ நான் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. மற்றவங்க கூட வந்து நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா
மற்றவங்க கூட பேசுறதுக்கு ஒரு கில்ட்டி இருக்கும். ஆனா குரு கிட்ட அது இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம குரு வந்து சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு. அப்போ குரு வந்து நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏத்துக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் புரிய வரணும். இப்போ நம்மளுடைய குறைகளை நம்ம சொல்லிட்டு இருக்க இந்த இடத்துல வந்து குரு என்ன பண்ணுவாருன்னா நம்மளை வந்து சரியான பாதையை நோக்கி நம்மளை வந்து கூட்டிட்டு போவார், சரியான வழி காட்டுவார். அதுதான் வந்து தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எது தர்மம் எது அதர்மம். அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம வந்து புத்தியினுடைய விசேஷம் பார்த்தது உறவு. ரெண்டாவது வந்து தர்மம் அதர்மம், இது பற்றி ஞானம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்றோம். அந்த ஞானத்தை வந்து நமக்கு குரு கொடுப்பார். இப்போ இங்க இருக்கிறவங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எது சாமானிய தர்மம் எது விசேஷ தர்மம் இது தெரிஞ்சிருந்தது நமக்கு தெரியாது. குரு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒண்ணு இருக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னா, தர்மம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு காமனா தெரியும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரி வந்து காமனா சில விஷயங்கள் தெரியும். அதை வந்து நம்ம வந்து கரெக்டான வழி அப்படின்னு நினைச்சு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஆனா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம ஈரோட்ல இருக்கோம், ஈரோட்ல இருந்து சென்னை போவோம், ட்ரெயின் ஏறுறோம், கரெக்டான ட்ரெயின் தான் ஏறி இருக்கோம். கொஞ்ச நேரத்துல வந்து தூங்கிட்டோம், தூங்கினதுக்கு அப்புறம் முடிச்சு பார்த்தோம் கோயம்புத்தூர்ல இருக்கோம். ஏன் அப்படின்னா அது வந்து சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கிற ட்ரெயின். நம்ம ஏறினது சென்னை ட்ரெயின் தான், ஆனா வந்து அது எங்க போகுது எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னு தெரியாம ஏறிடும். அந்த மாதிரி நம்ம வந்து தர்மம் அதர்மங்கிறத எனக்கு தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனா அதுக்கப்புறம் குரு நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருப்போம், ஓ இதுதான் சாமானிய தர்மமா, இது தெரியாம தான் நான் முடிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. இப்போ குரு தான் நமக்கு இந்த அறிவை கொடுப்பாரு. இப்படி கொடுத்துட்டு இருக்க நம்ம வந்து யோசிப்போம். இப்ப நம்ம வந்து எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும் இது வேண்டாம் அது வேண்டாம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அது போக நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, மிஞ்சி போனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 10 பேர் இருப்பாங்களா இல்ல 20 பேர் இருப்பாங்களா? நான் குருவை பாருங்க, அவரை சுத்தி இருக்கிறவங்க 10,000 பேர் இருக்காங்க. இந்த 10 பேருடைய திக்கல் கொடுங்க தாங்க முடியாம நம்ம அவர்கிட்ட போய் இதுல இருந்து எனக்கு வெளியே வரதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 10,000 பேர் அவர்கிட்ட வந்து சொல்யூஷன் கேட்டுக்கிட்டாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்ப இத்தனை சொல்யூஷனும் கேட்டும் இவர் எப்படி வந்து இவ்வளவு ஆனந்தமா இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் இல்லையா? அப்படி ஒரு எண்ணத்தை அவரை உருவாக்குவார். அப்படி நமக்கு உருவாச்சு அப்படின்னா இவர் மாதிரி நான் மாறணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா அவன் மோக்ஷார்த்தி ஆகிறான். இந்த சுகார்த்திங்கிறதுல இருந்து அவன் மோக்ஷார்த்தி ஆகிறான். மோட்சம்னா என்ன? எது சத்தியம் எது நித்தியா, எது உண்மை எது பொய் அப்படிங்கிற ஞானம். இந்த ஞானத்தையும் மனிதனால கிரகிக்க முடியுங்கிறத பார்த்தோம் இல்லையா? ஏன்னா புத்தியினுடைய விசேஷம் அது. புத்தியினால எது உண்மை எது பொய்ங்கிறது கிரகிக்க முடியும். அப்ப இந்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பாருங்கிறது நமக்கு தெரியாது. அவர் வந்து நமக்கு வழிகாட்டிட்டு இருக்கும் போது இடையில வந்து ஒரு கண்ணாடி எடுத்து அப்பப்போ காட்டிட்டு இருக்காரு. அப்போ அவர் இந்த கண்ணாடி பார்க்கணும் எல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த கண்ணாடிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு கடைசியாக புரியணும். இந்த கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம ரொம்ப பழிச்சுன்னு தெரியும். என்னடா இந்த கண்ணாடி பார்த்தோமே நம்ம தான் தெரியும். இப்போ நம்ம இந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால யாரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்? நம்மளை பத்தி தான் தெரிஞ்சுக்கிறோம். நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நான் யாருங்கிறத இன்னொருத்தங்க எழுதி வச்சிருப்பாங்களா? அது எப்படி பாசிபிள்? இந்த மாதிரி சாதாரண மக்களுக்கு தோணலாம். இப்போ நம்ம வந்து ஒருத்தங்களை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களை தான் பயன்படுத்தணும். நம்மளுடைய கண்ணால தான் அடுத்தவங்களை பார்க்க முடியும். என்ன நான் பார்க்கணும்னா உங்கள்கிட்ட 2 கண்ணு இருக்கு, அதை வச்சு நீ பார்த்துக்கோ இப்படி சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்போ என்னுடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னா கண்ணாடிங்கிறது அவசியம். அதே மாதிரி நான் யாருங்கிறது தெரியணும் அப்படின்னா சாஸ்திரங்கிறது அவசியம். அந்த சாஸ்திரம் தான் கண்ணாடி. அந்த கண்ணாடியை வந்து அவர் அப்பப்போ வந்து நம்ம காட்டிட்டே இருப்பாரு. இவர் வேற என்னடா உபனிஷத் படிங்கிற ஒரு தடவை நம்ம பார்ப்போமே, அந்த கண்ணாடி ஒரு தடவை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்து அவன் படிக்க ஆரம்பிக்கும். அப்படி படிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு வந்து பளிச்சுன்னு புரிஞ்சுக்கும், இதுதான் விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். அப்போ வந்து புத்தியினுடைய 4வது விசேஷமான அந்த தன்மை அறிதல் அப்படிங்கிறது வந்து அங்க முழுமையடையுது. அப்படி முழுமையடையும் போது குரு கிட்ட வந்துட்டு இதான் சாமி இந்த கொடுத்த கண்ணாடி அப்படின்னு சொல்லி கொடுத்தா, இல்லை இந்த கண்ணாடியில ஒரு விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த கண்ணாடி வந்து கொடுத்தா மட்டும்தான் கிடைக்கும். அது ஒரு தடவை உனக்கு வந்துருச்சு அப்படின்னா நிறைய கண்ணாடி வந்துகிட்டே இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி நிறைய கண்ணாடி இருக்கு. நீ இந்த கண்ணாடி வச்சிருக்கே இல்லையா, யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்துட்டே உனக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சரி உங்களுக்கு யார் கொடுத்தா? எனக்கு என்னுடைய குரு ஒருத்தர் கொடுத்தாரு. சரி அவருக்கு யார் கொடுத்தா? அவருக்கு இன்னொரு குரு கொடுத்தாரு. சரி இப்படியே போயிட்டே இருந்தா தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஒரு குடமே வச்சிருக்காரு, கண்ணாடி குடம். அவர்கிட்ட இருந்துதான் எங்க எல்லாருக்கும் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கண்ணாடியை வச்சு நீயும் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. இப்போ புத்தியினால என்ன நன்மை என்ன தீமைன்னு பார்க்கணும். இந்த தீமையினால நம்ம வந்து துயரத்தை அனுபவிக்கிறோம். இப்போ இந்த துயரம் நீங்கணும் அப்படின்னா குருவனுடைய உபதேசம் மட்டும்தான் ஒரே வழி. நம்மளால வந்து இந்த துயரத்துல இருந்து விடுபடவே முடியாது, சுய முயற்சியால் முடியவே முடியாது.
இப்ப இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா குருவனுடைய தேவை எனக்கு புரிஞ்சிடும். இப்போ எனக்கு தேவை அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எப்ப தேவை? நான் எனக்கு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் இல்லைங்க, நான் ஒரு 80 வயசு வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டு அடிமைப்பட்டு பாவத்தை சம்பாதிச்சுட்டு சம்சாரியாவே இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட போய் உபதேசம் கேட்டுக்கிறேன், இப்படி சொல்ல முடியுமா? இப்படி சொல்றதா இருந்தா அவன் முட்டாளதான் இருப்பான். இப்போ குருவனுடைய உபதேசங்கிறது எனக்கு இப்பவே தேவை அப்படிங்கிறத நம்ம நன்கு உணரணும். இதை உணரும் போதுதான் குருவனுடைய மகிமை மற்றும் மகத்துவம் நமக்கு புரிய வரும். இவ்வளவு என்னுடைய